இன்னைக்கு திங்கட்கிழமை மாலை 6:38 இருந்து நாளைக்கு இரவு 8 மணி வரைக்கும் நமக்கு இருக்கு. சோ அந்த சதுர்த்தியை நீங்க கணக்குல வச்சுக்கிட்டு இன்னைக்கும் வழிபாடு செய்யலாம், நாளைக்கும் வழிபாடு செய்யலாம். ஏன் 2 நாளுமே சொல்றேன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா திதி நைட்டு தங்குறத கணக்குல எடுத்துக்குவாங்க. நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா பஞ்சமி, சதுர்த்தி, அஷ்டமி இது எல்லாமே பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல, அதாவது மாலை சூரியன் அஸ்தமானத்துக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள். மற்ற பூஜைகள் மாதிரி இல்ல, இந்த பூஜை நம்ம மாலை நேரத்துல செய்யக்கூடிய பூஜை. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாலையில இருந்து நமக்கு கணக்குல எடுத்துக்கலாம். 6:38 தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க 7 மணிக்கு கூட வீட்டுல ஒரு விளக்கு ஏற்றி ஒரு அருகம்புல் சாற்றி விநாயகர் பெருமானுக்கு ஓம் கணபதியே போற்றிங்கிற இந்த நாமத்தை சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சாலே போதும். அது மட்டும் இல்லாம வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு வெளியில போய் சந்திரனை பார்த்து மனக்குழப்பங்கள் ஏதாவது இருந்தா அதை தீர்த்து வைன்னு சொல்லி சந்திரனை நீங்க வழிபாடு செய்யலாம். ஏன்னா மனதுக்கு உரிய அந்த தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது சந்திர பகவான் தான். சோ மனக்குழப்பம் இருக்கவங்க, ஏதாவது குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னா விநாயகர் பெருமானை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் சந்திர தரிசனம் பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே வாய்ப்பு நாளைக்கும் நமக்கு கிடைக்குது. ஏன்னா நாளைக்கு 8 மணி வரைக்கும் இருக்கு. அதனால நாளைக்கு சாயங்காலமும் நீங்க விநாயகருக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் எல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி நாளைக்கு முருக வழிபாடும் செய்வீங்க. சோ பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரே வேலையா நீங்க